சீமானின் திருட்டுப்பைய கிழட்டுப்பைய என்கிற பேச்சுக்காக நிறைய புலம்பி விசனப்பட்டிருக்கிறார் மிக மூத்த ஊபிஸ் என்ற பெருமை கூறிய சுப வீரபாண்டியன். அனைவரும் அறிந்திருப்பர் கருணாநிதியை திருட்டுப்பைய என கூறும் சீமானின் பேச்சை. அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமான காணொளியில் சுப வீரபாண்டியன் நிறைய அறிவுரைகளை அள்ளித் தெளித்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் பார்த்து அதற்கான பதிலை தருவோம். சீமானை போன்ற நாகரிகமற்ற பேச்சை கேட்டு வளரும் சமூகம் அதே போன்றுதான் வளருமாம். ஒருவரை விமர்சிக்கலாம், ஆனால் தரம் தாழ்ந்து பேசக்கூடாது என பாடம் எடுக்கிற சுப வீரபாண்டியன் கட்சிகளின் 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர்கள் அவ்வாறாக பேசினால் கூட மன்னிக்கலாம். ஆனால் ஒரு கட்சியின் தலைவரை இவ்வாறாக பேசலாமா என கேட்கிறார். நாகரிகமாய் பேச வேண்டும் என பாடம் எடுத்துவிட்டு அதிலிருந்து கட்சிகளின் 3ஆம் தர 4ஆம் தர பேச்சாளர்களுக்கு மட்டும் விதிவிலக்களிப்பது என்னையா அறிவு நாணயம்? நாகரிகமாக பேச பெரியாள் சிறியாள் என ஏன் பேதம் பிரிக்க வேண்டும் என சுப வீரபாண்டியனுக்கு தெரியவில்லை. சீமான் போன்றோர் தரம் தாழ்ந்து பேசுகிறார் என்றால் அதற்கு முழு முதல் காரணம் திராவிட இயக்கங்களின் மேடைகளே. சீமான் முதலில் திராவிட மேடை ஏறிதானே நாத்திக பேச்சுக்களை பிரச்சாரம் செய்ய துவங்கினார். அன்றைக்கென்ன நாகரிகமாகவா அவரின் கடவுள் மறுப்பு பிரச்சாரம் இருந்தது? எந்த திராவிட ஆசாமிகளின் பகுத்தறிவு நாத்திக பிரச்சாரம் நாகரிகமாயிருந்தது? சீமானின் பிரச்சாரம் மட்டும் நாகரிகமாயிருக்க? உங்களால் அரசியல் கற்ற நபர் யோகியதை எப்படி இருக்கும்? உங்களை மாதிரி தானே. கடவுளை அவன் இவன் என உங்கள் மேடைகளில் சீமான் பேசிய போது இனித்தது. இப்போது உங்கள் சம்பந்தப்பட்ட நபர்களை அப்படி பேசினால் கசக்கிறதா? கருணாநிதியை அவமரியாதையாக பேசியதால் உங்கள் மனம் புண்படுகிறதென்றால், நீங்கள் கடவுளர்களை இழிவாக பேசிய போது ஆன்மீகவாதிகளின் மனம் புண்பட்டிருக்காதா? எம்ஜிஆரை சுட்டு கொல்ல முயன்ற கொலைகாரன் எம்.ஆர். ராதா தம் நாடகத்தை பார்த்தால் மனம் புண்படுகிறது என சொல்லும் ஆன்மீகவாதிகளை பார்த்து கூறியது, மனம் புண்படும் என நினைப்பவர்கள் என் நாடகத்திற்கே வராதீர்கள் என்று. அதையே தான் சீமான் விஷயத்தில் சுப வீரபாண்டியனுக்கும் சொல்ல வேண்டியுள்ளது. சீமானை நான் தான் கருணாநிதியிடம் அறிமுகம் செய்தேன், அதற்காக வருந்துகிறேன். வரலாற்று பிழை அது என்கிறார். உங்களை போல் எல்லோரும் அறிவாலய கொத்தடிமையாக இருப்பார்களா? மேலும் சுப வீரபாண்டியன் திமுக நடவடிக்கை எடுக்கும் என பயமுறுத்துகிறார். ஆளும் கட்சியாக இருப்பதால் நடவடிக்கை எடுக்க முடியும். கருத்துரிமை பேசுகிற கம்யூனிஸ்டுகள் மூடிக்கொண்டுதான் இருப்பார்கள். மேலும் சுப வீரபாண்டியன் சீமானை பார்த்து கூறுகிறார், நாளை இதைவிட கேவலமாக உங்களை பற்றி பேசுவார்கள் என. அதனால் என்ன? அதற்கெல்லாம் அஞ்சினால் அரசியலுக்கு வர முடியுமா? அந்நாகரிக பேச்சு ஏதோ இன்றைக்குத்தான் புதியதாக வந்தது போல் சுப வீரபாண்டியன் ஒப்பாரி வைக்கிறார். பெரியார் தானே இதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டார். வேசி மகன் என்கிற வார்த்தையை புழக்கத்தில் விட்டவரே அவர்தானே. அண்ணாதுரையை வேசி மகன் என ஈ.வே. ராமசாமி கூறவில்லையா? திருட்டுப்பையல் என்கிற சொற்களை விட வேசிப்பைய என்கிற வார்த்தை உயர்வான வார்த்தையா? யாரெல்லாம் காந்தி வாழ்க காங்கிரஸ் வாழ்க என்கிறானோ அவனெல்லாம் பார்ப்பானுக்கு பிறந்தவன் என ஒப்புக்கொள்கிறவன் தானே என ஈ.வே. ராமசாமி பேசியதெல்லாம் உங்கள் ஊரில் நாகரிக பேச்சா? சுப வீரபாண்டியன் அவர்களே, உண்மையில் ஈ.வே. ராமசாமியின் பேச்சை தொடர்ந்து வாசித்தோமேயானால் நாகரிகமாக பேசுபவன் எழுதுபவன் கூட அந்நாகரிகத்துக்கு தாவி விடுவான். அவ்வளவு சக்தி வாய்ந்த எழுத்து ஈ.வே. ராமசாமியினுடையது. அண்ணாதுரை மட்டும் அந்நாகரிக பேச்சுக்கு விதிவிலக்கா? லேசுப்பட்டவர் அவர். முன்னாள் பாரத பிரதமர் நேருவும் இலங்கை பிரதமர் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்காவும் சந்தித்து பேசிய போது அண்ணாதுரை சொன்னது, தம்பி, பண்டிதர் நேருவோ மனைவியை இழந்தவர், பண்டாரநாயக்காவோ கணவரை இழந்தவர். இருவரும் சந்திக்கிறார்களாம், தனியாக அறையில் 1 மணி நேரம் பேசுகிறார்களாம்.
என்ன பேசியிருப்பார்கள், என்ன செய்திருப்பார்கள் தம்பி? எவ்வளவு நாகரிகமான பேச்சு! பேரறிஞர் என கூறிக்கொள்கிற நபரிடமிருந்து இரு நாட்டு தலைவர்கள் சந்திப்பதை இவ்வளவு கேவலமாக பேசக்கூடிய மனிதர் பேரறிஞராக எப்படி இருக்க முடியும்? மேற்கண்ட அண்ணாதுரையின் இந்த அநாகரிக பேச்சு ஆங்கில ஊடகம் வரை சென்றுள்ளது. டெக்கான் குரானிக்கல் இணையதளத்தில் 24/8/2015 அன்று அண்ணாதுரையின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பேச்சை பற்றி எழுதியிருந்தார்கள். ஏன் எழுதியிருந்தார்கள் என்றால், பெரியாரின் பேரனும் காங்கிரஸ் புள்ளியுமான EVKS இளங்கோவன் சென்ற 7/8/2015 அன்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் பிரதமர் மோடியும் அரசியல் நிமித்தம் நடந்த சந்திப்பை பற்றி அநாகரிகமாக EVKS இளங்கோவன் கூறியதால், EVKS இளங்கோவன் கூறியதை கேட்டால் மொத்த திராவிட வகையறாக்களின் யோகியதையும் புரியும். உங்களது மோடி அவர்கள் 50 நிமிட சந்திப்பில் என்ன செய்தீர்கள்? எனக்கு தெரியும், இந்த வயதில் தவறுகள் நடக்க வாய்ப்பில்லை என்றார் மன வக்கிரத்துடன். அண்ணாதுரையின் பழக்க வழக்கம் அப்படியே பெரியாரின் பேரனுக்கும் உள்ளது என சுட்டிக்காட்ட, நேரு பண்டாரநாயக்கா அண்ணாதுரை பேச்சை டெக்கான் குரோனிக்கல் இணையதளம் EVKS இளங்கோவன் அலோன் டு பிளேம் ஃபார் ஃப்ராக்கஸ் என்கிற தலைப்பில் வெளியிட்டிருந்தது. அண்ணாதுரையின் இந்த அசிங்க பேச்சு வட இந்தியா வரை பரவியுள்ளது என்பதற்காக தமிழர்கள் பெருமைப்பட இயலுமா? நல்ல கருத்துக்களை சொன்னார் என்பதற்காக பெயர் எடுப்பது ஒரு வகை, தரந்தாழ்ந்த பேச்சு பேசி அதனால் பெயர் எடுப்பது இரண்டாவது வகை. இந்த விஷயத்தில் அண்ணாதுரை இரண்டாவது வகை போலும். இந்த பாரம்பரியத்தில் வந்த சுப வீரபாண்டியன் தான் நாகரிக பேச்சு குறித்து பாடம் எடுக்கிறார். கருணாநிதியை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என ஒப்பாரி வைக்கிற சுப வீரபாண்டியனுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆரை எவ்வளவு அவதூறு செய்தது திமுக என எடுத்துக்காட்டினால் கொஞ்சம் மனச்சாந்தி அடைவார். திமுக பேச்சாளர் தீப்பொறி ஆறுமுகம் ஒரு முறை பேசுவதற்கு மேடையில் ஏறிவிட்டு மைக் முன் பேசாமல் சில நிமிடங்கள் நின்றார். எல்லோரும் பேச சொல்லி கத்தினார். அப்போது திமுக பேச்சாளர் தீப்பொறி ஆறுமுகம் பேசியது, ஏண்டா நான் மேடையில் ஏறி 5 நிமிஷம் பேசாமல் இருந்ததற்கே பேச சொல்லி கத்துகிறீர்கள்? அங்கே ஒருத்தன் கோட்டையில் 2 வருஷமாக பேசாமலே இருக்கான் என தம் இறுதி நாட்களில் பேச முடியாத அளவு பேசும் திறனை இழந்திருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆரை கேலி பேசினான் தீப்பொறி ஆறுமுகம். ஒருவர் உடல் நலிவடைந்து பேசும் திறனை இழந்தார். எந்தவித அனுதாபமின்றி அந்த உடல் பலவீனத்தையும் பேசி தலைமையின் கைத்தட்டலை பாராட்டை பெற நினைப்பவன் எவ்வளவு பெரிய எத்தனாக இருப்பான்? நாகரிக பேச்சு என்பது சுட்டு போட்டாலும் திராவிடத்திற்கு வராது என்பதற்கு பல உதாரணங்களை காட்டலாம். அன்றைய திராவிட பெருந்தலைகள் நாகரிகமாக பேசி அரசியலை வளர்த்திருந்தால் இன்றைக்கு இம்மாதிரியான அநாகரிகம் அறவே இல்லாமல் போயிருக்கும். எதை விதைத்தீர்களோ அதையே அறுவடை செய்கிறீர்கள். வன்மத்தையே ஈன்றெடுக்கும். ஒன்றை செய்யலாம் சுப வீரபாண்டியன். எதிரிகள் அநாகரிகமாக பேசுவதை உங்களால் தடுக்க முடியாது. நாகரிகமாய் பேச சொல்லி எத்தனை காணொளி போட்டாலும் இப்படிதான் பேசுவார்கள். அதனால் உங்களால் இயன்ற ஒன்றை செய்யலாம். உங்கள் தரப்பு ஆட்களுக்கு முதலில் நாகரிகமாக பேச கட்டளையிடலாம், கற்றுத்தரலாம். அதை செய்கிற திராணி இல்லாமல் தன் தரப்பு ஆட்கள் அநாகரிகமாக பேசும்போது பல்லை காட்டி இழித்து கொண்டு இருந்துவிட்டு இப்போது ஒப்பாரி வைப்பதால் என்ன நாகரிகம் வந்துவிடும்?